ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெய்ஸ் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எஸ்டோலோ ஃபேஷனுங்கிற வெப்சைட்லேருந்து கொஞ்சம் இயரிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இயரிங்ஸோட குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. சோஷியல் மீடியாஸில் ஆடு பார்த்து தான் நான் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணினேன். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இயரிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபிங்கர் ரிங்ஸ் இருக்குது, ப்ரேஸ்லெட்ஸ் இருக்குது, அப்புறம் ஹேர் ஆக்சசரிஸ்லாம் கூட இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு பேர்ல் இயரிங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் பேர்ல் இயரிங்ஸ் தான் இதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணினேன். ஸோ நான் வாங்கின ஃபஸ்ட் இயரிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே இதில் ஒரு கூப்பன் கோடு ஒன்று கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 7% ஆஃப் பண்ணுவாங்க போல். ஸோ அதுக்குண்டான கூப்பன் இது. ஸோ நான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண இயரிங் பார்த்திங்கன்னா இது தான். கார்ட்டில் நான் ஆட் பண்ண ஃபஸ்ட்டு இயரிங் இதுதான். எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதோட இந்த எல்லா இயரிங்க்குமே பின்னாடி வந்து அந்த புஷ் பட்டன் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த இயரிங் பார்த்திங்கன்னா ஸ்டட் டைப் தான். இது வந்து ஹேங்கிங், அது தொங்காது, இது வந்து அட்டாச்சாக தான் இருக்கும். ஸோ ஸ்டட்டு மாதிரி தான் இருக்கும். நான் வந்து வெப்சைட்டில் பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் நேரில் வரும்போது நல்ல டீசெண்டான சைஸாக இருந்தது. அண்ட் இதில் உள்ள பேர்ல் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பேர்ல் கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் அந்த பேர்ல் வந்து செஞ்சுருக்குறாங்க. மேலே வந்து நல்ல ஒரு பேர்ல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரிஜினல் பேர்ல் மாதிரி இருக்குது. ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்குது. இது நான் வந்து போட்டு காட்டுறேன் கடைசியில், வீடியோட எண்டில் இந்த எல்லா இயரிங்குமே நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 146 rupees வந்திருந்தது. வெப்சைட்டில் இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து 146. ஒரிஜினல் ப்ரைஸ் வேறு கொடுத்துருந்தாங்க, ஆஃபர் ப்ரைஸ் வந்து 146 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அடுத்ததாக நம்ம செகண்ட் இயரிங் பார்த்துடலாம். இதுதான் செகண்ட் இயரிங். இதுவுமே ஸ்டட் டைப் தான். இது ஒரு ஃப்ளாரல் டிசைன் உள்ள ஒரு ஸ்டட்டு. இதுவுமே பிளாஸ்டிக்கால் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது, ஃபேன்சியாக இருந்தது. அண்ட் அந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நல்லா எம்போஸ்டாக இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவுமே நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. காதில் போட்டோம் அப்படின்னா காது நிறைஞ்சிருக்கும், அந்த மாதிரி இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 96 rupees தான். ஆஃபர் ப்ரைஸில் 96 rupees தான். இது தேர்ட் இயரிங். இது பார்த்திங்கன்னா டியர் ட்ராப் ஷேப்பில் இருக்கும். அந்த ஹேங்கிங் வந்து ஒரு லாங் டியர் ட்ராப் ஷேப்பில் இருக்கும். எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 146 rupees. அதாவது ஆஃபர் ப்ரைஸ் 146 rupees. அண்ட் வெயிட்டே இல்லை, நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. பார்க்குறதுக்கு ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து பியூர் பேர்ல் கிடையாது அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ மேலேயும் பேர்ல் இருக்கிற மாதிரி, கீழேயும் அந்த ஹேங்கிங்கும் பேர்ல் இருக்கிற மாதிரி இருக்கிறனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் ரொம்ப விரும்பி எடுத்தேன் இது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அப்படியே வந்திருந்தது இது. ஃபோர்த்து நம்ம பார்க்குறதும் ஒரு சூப்பரான ஒரு பால் ஃபினிஷ் உள்ள இயரிங் தான். இது பார்த்திங்கன்னா மேலே அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் ஸ்டட்டு கொடுத்துருக்காங்க. கீழே அந்த ஹேங்கிங் வந்து பேர்லில் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே கூட ஒரிஜினல் பேர்ல் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இது எதுவுமே வந்து ஒரிஜினல் பேர்ல் கிடையாது. ஆர்டிஃபிஷியலாக பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து அந்த பேர்ல் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ லுக் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக டீசெண்டாக இருக்குது. அண்ட் நல்ல ஒரு அந்த பேர்ல்குள்ள ஷைன் வந்து இந்த இயரிங்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. மேலே அந்த ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவரில் உள்ள அந்த பேர்ல் ஃபினிஷு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸை விட கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கு. வெப்சைட்டில் வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் நேரில் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்குது. ஸோ காது நிறைஞ்ச மாதிரி அழகாக இருக்குது. இதுவுமே நான் கடைசியில் போட்டு காட்டுறேன். வீடியோட எண்டில் எல்லாத்தையுமே போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த இயரிங்கோட ஆஃபர் ப்ரைஸ் 156 rupees. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் இயரிங். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஃபர் ப்ரைஸ் வந்து 146 rupees. இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸை விட ரொம்பவே பெருசாக வந்திருந்தது. வெப்சைட்டில் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் இருந்தது, ஆனால் நேரில் பார்க்குறப்போ ரொம்பவே பெருசாக வந்திருந்தது. இந்த இயரிங்கில் இருக்கிற மேலே இருக்கிற ஸ்டட் இருக்குது பாருங்கள், அதோட சைஸ் மட்டுமே என்னோடய தம் நெயிலை விட பெருசாக இருந்தது. பாருங்கள், நான் இதில் கம்பேர் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ பாருங்கள், என்னோடய தம்ப்நெயிலை விட இது வந்து அந்த ஸ்டட்டு வந்து பெருசாக இருக்குது. அண்ட் கீழே இருக்க ட்ராப் பார்த்திங்கன்னா நல்ல கோலிக்காய் மாதிரி, கோலிக்காய் சைஸில் நல்லாவே பெருசாக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ பெருசாக இருந்தாலுமே காதில் போட்டப்போ ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ஹெவியாக இல்லை. ஸோ இது போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இந்த 5
இயரிங் தான் நான் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த 5 இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அபோவ் 600 வந்தது. அதுக்கு வந்து ஒரு இயரிங் வந்து அவங்க வந்து எனக்கு ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீ கிஃப்டாக வந்துருந்துச்சு. அது என்ன இயரிங் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் எனக்கு எஸ்டலோ ஃபேஷன்லேருந்து ஃப்ரீ கிஃப்டாக வந்த இயரிங். ஸோ இந்த 5 இயரிங் வாங்கினதுக்கு இது வந்து ஃப்ரீ கிஃப்டாக அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நான் வெப்சைட்டில் பார்த்தப்போ ஜஸ்ட்டு 96 ருபீஸ் தான் இதோட ப்ரைஸ். ஆனால் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால நம்மளுக்கு சூட் ஆகாதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து கார்ட்டில் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் லக்கிலி எனக்கு வந்து அவங்க ஃப்ரீ கிஃப்டாக இந்த இயரிங் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இயரிங் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த இயரிங் பார்த்ததும் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. அது என்னென்னா, ஒரு 15 to 17 இயர்ஸ் பேக் ஒரு கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் வந்து நைட் சர்வீஸ் அட்டன் பண்ணுறதுக்காக சர்ச்சுக்கு போயிருந்தோம். அப்போது வந்து அவசர அவசரமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கம்மல் மாட்டும்போது, அதாவது தங்க கம்மல் தான், அது வந்து ஸ்டட்டு தனியாக ட்ராப்ஸ் தனியாக இருக்கும். ஸோ அந்த கம்மல் மாட்டும்போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்டட்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த கீழே இருக்க ட்ராப்ஸை வந்து காதுக்கு பின்வெளியே மாட்டி ஸ்க்ரூ பண்ணிட்டேன். ஒரு காதில் கரெக்டாக மாட்டிட்டேன், இன்னொரு காதில் அவசர அவசரமாக என்ன பண்ணிட்டேன்னா அந்த ட்ராப்ஸை வந்து பின்வெளியே மாட்டிட்டேன். இப்படி இதை வந்து எங்கள் வீட்டில் யாருமே கவனிக்கலை. ஸோ எல்லாருமே சர்ச்சுக்கு கிளம்புற அவசரத்தில் எல்லாம் கிளம்பி சர்ச்சுக்கு போயாச்சு. ஸோ சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஃபாதர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு பொண்ணு அடிக்கடி என்னை பார்த்துட்டே இருந்தா, திரும்பி என்னை பார்த்துட்டே இருக்கா. ஸோ நான் எந்த காதில் அந்த மாதிரி இயரிங் போட்டிருக்கோனோ அந்த சைடு உட்காந்துருந்தாப்பா என்னை திரும்பி பார்த்துட்டே இருந்தா. நான் வந்து எதுக்கு இந்த பொண்ணு அடிக்கடி நம்மளை திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காளே அப்படின்னா, பட் அவள் சிரிக்கலை, ஒரு மாதிரி வினோதமாக பார்த்துட்டே இருந்தா. எதுக்கு இந்த பொண்ணு நம்மளை அடிக்கடி பார்க்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு புரியலை. சொல்லிட்டு சர்வீஸ்லாம் முடிஞ்சு ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து தான் நான் வந்து கண்ணாடியில் பார்க்குறேன், ஒரு சைடு கம்மல் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன், ஒரு சைடு வந்து ட்ராப்ஸு பின்னாடி வெளியே மாட்டியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்துட்டு எனக்கு ஒரே ஷாக். ஓஹோ, அதுக்கு தான் இந்த பொண்ணு நம்மளே ஓயாமல் பார்த்துட்டு இருந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ரொம்ப சிரிப்பாக வந்துருச்சு. என் நாத்தனார்கிட்ட கூப்பிட்டு காமிச்சேன். என் நாத்தனார் வந்து பார்த்துட்டு விழுந்து சிரிச்சுட்டே இருந்தா. சிரிச்சுட்டு அப்புறம் அவள் ஒரு வார்த்தை சொன்னா, அன்றைக்கி கண்டிப்பாக இதுவும் ஒரு நாள் ட்ரெண்டிங் ஆகும் பாருங்கள், நீங்கள் என்ன போட்டாலும் அது ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா. அதே மாதிரி இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த சம்பவத்தை என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. கோல்டுலேயே கூட இந்த மாதிரி நிறைய இயரிங்ஸ் வருது பாருங்கள். அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டட்டை போட்டுட்டு அந்த கீழே இருக்க ட்ராப் வந்து பின்னாடி வெளியே மாட்டுற மாதிரி, இந்த மாதிரிலாம் கோல்டில் கூட நிறைய பேட்டர்ன்ஸ் வருது. ஸோ இவ்வளோ தான் மக்களே, நான் ஃபஸ்ட் டைம் எஸ்டலோ ஃபேஷன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண இயரிங்ஸ். எனக்கு ஃபஸ்ட்டு பர்ச்சேஸே ரொம்பவே திருப்தியாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இவங்ககிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இன்னும் எக்கச்சக்க ட்ரெண்டியான ஃபேஷன் இயரிங்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ப்ரேஸ்லெட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஃபிங்கர் ரிங்ஸ் இருக்குது, அப்புறம் ஹேர் ஆக்சசரிஸ்லாம் கூட, ஹேர் கிளிப்ஸ்லாம் கூட வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இயரிங்கில் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த இயரிங்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கிற நான் கார்ட்டில் ஆட் பண்ண 5 இயரிங்க்கும் நான் பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 618 ரூபா, அதாவது 618 ருபீஸ் பே பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன்று வந்து அவங்க எனக்கு ஃப்ரீயாக அனுப்புனது. இந்த ப்ரைஸ்க்கு இந்த இயரிங்கோட குவாலிட்டி ஒர்த்துன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு அந்த புஷ்ஷு தான் பிடிக்கல, பின்னாடி மாட்டுற சொரம் இருக்குல்லையே, அதுதான் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. மற்றபடி எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகேவான்னு சொல்லுங்கள். அடுத்து வாங்க, நான் ஒவ்வொரு கம்மலாக போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நான் ஃபஸ்ட்டு வாங்கின இயரிங், ஸ்டட் டைப்பில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செகண்டு இந்த ஃப்ளாரல் ஸ்டட்டு, நல்ல காது நிறைஞ்சாப்பில் அழகாக இருக்குது, காதில் பூ வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். நான் வந்து காதுக்கு பின்னாடி டிரான்ஸ்போர்ட் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறேன். ஹெவியான இயரிங் போடும்போது வந்து நான் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி போடுவேன். நேற்று ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ கொஞ்சம் ஹெவியான இயரிங் போட்டிருந்ததுனால பின்னாடி காதுக்கு பின்னாடி டிரான்ஸ்போர்ட் ஸ்டிக்கர் ஒட்டி இயரிங் வேர் பண்ணியிருந்தேன். அப்படியே அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணாமல் இந்த கம்மல் எல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். அதனால் என் காது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னோடய லெஃப்ட்டு இயர், அதாவது உங்களுக்கு பார்க்கும்போது ரைட் சைடில் தெரியும், அந்த இயரிங் அந்த காது கொஞ்சம் தூக்கலாக தெரியும் பாருங்கள். ஏன்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கனால அப்படி இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த இயரிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் பாருங்கள், அப்படி பார்க்குறதுக்கு குண்டலகேசி மாதிரி நல்ல பெருசாக கோலி குண்டு மாதிரி இருந்தது. ஆனால் அழகாக இருந்தது, ஸ்டேட்மெண்ட் பீஸாக இருந்தது. ஸோ உங்களுக்கு இதில் எதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இது ஃபைனலாக ஃப்ரீயாக வந்த கிஃப்ட் இயரிங். ஸோ இந்த இயரிங் எப்படி மாட்டணும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்டட்டை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பேக் சைடு வழியே இந்த ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பேக் சைடு ஸ்டட்டுக்கு பேக் சைடு வழியே, அது காதுக்கு பேக் சைடு வழியே அந்த தண்டில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த புஷ் பட்டனை வந்து போட்டு டைட் பண்ணிடணும். திருக்கு இந்த சொரை இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு டைட் பண்ணிடணும். இப்படி தான் இந்த ஸ்டட்டை வந்து வேர் பண்ணணும். ஸோ இது வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்டட்ஸு இயரிங்ஸு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃப்ரீயாக ஒரு ஒர்த்தான ஒரு கிஃப்ட்டை வந்து அனுப்பியிருக்கிறாங்க, ஏன்னா தானான்னு இல்லாமல். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் வாங்கின இயரிங்கில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளாரல் இயரிங், அதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் ஃபேவரட்னால் இது சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சைஸ் பாருங்கள், என்னோடய காது மடல் நல்லாவே பெருசாக இருக்கும். ஸோ எனக்கு இது பர்ஃபெக்டாக இருந்தது. சின்ன காதாக இருக்கவங்களுக்குமே நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.